सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे பாகி முரா. மூணாவது பக்கம். இதற்கு முன்னால நாம் அத்வைத ஸ்ருதேகே பாகவத்சாரா என்கிற பிரகரணத்தை பார்த்தோம். இப்ப அந்த ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதி, இந்த ஸ்ருதி தானே அனுமானத்துக்கு விமதம் மித்யா திருஷ்யத்வாதுங்கிற அனுமானத்துக்கு பாதகம்னு சொல்லி அது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிடும். இப்ப அந்த ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம்? ஸ்ருதி பாட்டுங்க அது பாதகம் இல்லைங்கிற அத்வைத ஸ்ருதி, அந்த ஸ்ருதிக்கு என்னதான் அர்த்தம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கேட்டா இது அடுத்த பிரகரணம் ஆகும். அத நானும் யத்யபி சலில ஏகோத்ரஷ்டா அத்வைத இத்யத்ர சலில சப்தஸ்ய தத் சாதிருஷ்யாத் ஸ்வச்சத்த மாத்திர பரத்வாத் தத்யச சர்வ மல அசம்சர்கித்வ ஸ்வரூபஸ்ய அத்வைதேப்யுபபத்தேஹே சதேவ சௌம்ய இதமக்ராசீதித்யத்ர ச அக்ரபதஸ்ய ததைக்ஷத நாமரூபே வியாகரோதித்யாதேஸ்ச கால ஈட்சண நாமரூபாத்மக பிரபஞ்ச பிராபகஸ்ய ஆவித்யகத்வைத விஷயத்வேன வாஸ்தவ அத்வைத விரோதித்வா பாவஹ ததாபின்னு சமாதான ஆரம்பம். இப்ப அத்வைத ஸ்ருதிங்கிறத சதேவ சௌமியதமக்ராசைதி ஏகமேவாத்விதீயம்ங்கிற ஒரு அத்வைத ஸ்ருதி சொன்னோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்ருதி இருக்கு, சலில ஏகோ திரஷ்டா அத்வைத இது அப்படின்னு பிரதாரணிக்குது. ஆனா இந்த ஸ்ருதிய துவைத்திகள் என்ன பண்ணிவிட்டா, சில பேர் சகில ஏகோத்வைதான் மாத்திவிட்டார். மாத்திட்டு ஸ்ருதியை மாத்துறதுங்கிறது வழக்கம் தான் வழக்கு, அது வேற அர்த்தம் சொல்லி ஆரம்பிச்சுட்டார். அது இல்ல சுவாமின்னு மேல போய் அத்வைத ரத்ன ரட்சணம்ங்கிற கிரந்தத்துல அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இருக்கட்டும், இந்த சலில ஏகோ திரஷ்டாங்கிற இடத்துல சலிலம்னா ஜலம், பய கீழாலம் அமிர்தம் அப்படின்னு சலிலம்ங்கிறது ஜலத்துக்கு அர்த்தம். இந்த சுத்தமான ஜலம் இன்னொரு சுத்தமான ஜலத்துல போயிட்டோமே ஏனால் அந்த ஜலம் எப்படி ஒரே மாதிரி இருக்குமோ அதே போல சகல பதார்த்தமும் ஒரே சுத்தமாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது சலில ஏகோ திரஷ்டா அத்வைதா அப்படிங்கிற ஸ்ருதி சொல்றது. இதுல சலில சப்தஸ்ய தத் சாதிருஷ்யாத் ஸ்வச்சத்வ மாத்திர பரத்வா. இங்க சலிலம்னு ஜலம்னு அர்த்தம் இல்லை, திரஷ்டா ஜலம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இங்க என்ன அர்த்தம்? சுத்தா சலிலவத் சலிலா, ஜலம் போல இருக்கிறது. ஜலம் எப்படி சுத்தமா இருக்கோ, தீர்த்தம் சுத்தமா இருக்கோ, அதே போல திரஷ்டா சுத்தமானவன் அப்படின்னு ஸ்வச்சத்வ மாத்திர பரத்வாத் தஸ்யச அந்த திரஷ்டாவனம் சர்வ மல அசம்சர்கித்வ ஸ்வரூபஸ்ய சர்வமல அசம்சர்கி, எந்த விதமான மலமும் அவருக்கு இல்ல. இந்த மலங்களை அவித்யே மலம்னு சொல்றோம். இந்த சைவ சாஸ்திரங்கள்ல காய்க மலம், கார்மிக மலம், ஆணவ மலம்னு சொல்றா. ஒரு மலமும் இல்லை, அவ்வளவுதான் தாத்பரியம். சர்வ மல அசம்சர்கஸ்வரூபஸ்ய அத்வைதேப்யுபபத்தே, அது அத்வைதத்திலையும் பொருது. நாங்களும் ஆத்மாவை ஒரு மலம் இல்லாதவர் நிர்மலம் தான் சொல்லிட்டு இருக்கான். அது இருந்தாலும் சதேவ சௌமிய இதமக்ராசீத் இத்யத்ரா என்ன சொல்ற, அந்த ஸ்ருதியை விட்டுருங்க. ஆனா அதுக்கு நீங்க ஏதாவது சமாதானம் சொன்ன போதிலும் சதேவ சௌமிய இதமக்ராசீதுங்கிற ஸ்ருதியில் எனக்கு தப்பிச்சுக்க முடியாதுங்கிறான். என்ன சுவாமி, என்ன அப்படி தப்பு கண்டுபிடிச்சு விட்டு முடியாதுங்கிற? அதுவா சதேவ சௌமிய இதமக்ராசீத் இத்யத்ர அக்ரபதஸ்ய, இந்த முதல்ல அக்ரேன்னு இருக்கு. அக்ரேன்னு சிருஷ்டிக்கு முன்னாலேன்னு அர்த்தம். சிருஷ்டிக்கு முன்னால இதம், இந்த உலகம் காணக்கூடியதான உலகம் எல்லாம் சத்தாகத்தான் இருந்தது அப்படின்னு அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம்.
அது என்ன? ததைட்சத நாமரூபே வியாகரோத்யாதேஷ்ட. அதுக்கு பின்னாலே அடுத்த வாக்கியத்துல அந்த சத்து ஈட்சணம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு நான் எப்படி மேல போகக்கூடிய உலகங்களை எல்லாம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நினைத்து அதற்கு பிறகு உலகத்தை உண்டு பண்ணிட்டு ததைட்சத நாமரூபே வியாகரோத். அதற்கு பிறகு அது ஒரே ஸ்ருதி இல்ல, ததைட்சதான் தனி பாகம், நாமரூபே வியாக்கரம் இந்த ஆணுபுரியில் இல்ல, தனி நடுவில் வேற பதங்கள் ததைட்சத பகவத்யாம் இப்படி எல்லாம் இருக்கட்டும். நாமரூபே வியாக்கரோத் இத்தியாதேஷ்ட இவைகள்லாம் இங்க ததைட்சதான் இருக்கணும். அது பார்த்ததுன்னு என்ன? பாஸ்ட் டென்ஸ், பூத காலம். அதான் காலம். இங்க காலம் எங்க இருக்குன்னு பார்க்க கவலைப்படக்கூடாது. ததைட்சதான் காலபதம் இல்லையே சார் கேட்கக்கூடாது. ததைட்சதான்னா அது பார்த்தது சங்கல்பித்தது. இப்ப காலம் தெரியறதோ இல்லையோ. அப்புறம் நாமரூபே வியாக்கரோத்துங்கிறது ஐட்சதான் இருக்கு. ஈட்சதான பார்த்தது. அந்த ஈட்சணம்னு கிரியை இருக்கும் இல்லையோ. ஐட்சதாங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால காலம் தெரியுது. ஐட்சதாங்கிறதுல ஈட்சணம்ங்கிற கிரியை தெரியுது. நாமரூபே வியாக்கரோத் அப்படின்னா நாமரூபாத்மக பிரபஞ்ச பிராபகஸ்ய. நாமரூபாத்மகமா பிரபஞ்சத்தையும் இங்க சொல்றது, ஸ்ருதியை சொல்றதோ இல்லையா. அதனால ஆவித்யகத்வைத விஷயகத்வேனா. ஆனா இதெல்லாம் என்ன சார்னு அத்வைதியை கேட்டா சொல்வார், இதெல்லாம் ஆவித்யகம் சார். அவித்யினால என்ன பண்ணிட்டு பிரம்மமானது அதான் கர்த்தா இல்லையே, பிரம்மம் அகர்த்தா. அப்படி அகர்த்தவாக இருக்கக்கூடியதான் அகர்த்திரு பிரம்மா எப்படி இவைகள்லாம் தயார் பண்ணிட்டு அப்படின்னா இவைகள்லாம் அவித்யினால தயார் பண்ணிட்டு. அதனால ஆவித்யகத்வைத விஷயகத்வேனா இது எப்படி வாஸ்தவ அத்வைத விரோதித்வா பாவா. இந்த காலமோ ஈட்சணமோ நாமரூபாத்மகமான பிரபஞ்சமோ இவைகள்லாம் அத்வைதத்துக்கு நிஜமா விரோதம் இல்லை. ஸ்கிரீன்ல எவ்வளவு நேரம் பொம்மை போட்டாலும் ஸ்கிரீனால் தான் இருக்கு, அது ஒண்ணும் மாறாது, ரெண்டாவது பதார்த்தம் வராது. அப்ப என்ன? காணக்கூடியதான சகல பிரபஞ்சமோ எப்படி இருக்கு? அத்வைதமாக இருக்கு. பிரபஞ்சம் இருந்த போதிலும் அத்வைதத்துக்கு ஒரு பங்கமும் இல்லை. நானா பதார்த்தங்கள் தோணலாம் சார், அது வெறும் தோற்றம் தான், உண்மையில ஒரே பதார்த்தம் தான் இருக்கு. அதனால அதுல ஒரு தோஷமும் இல்லை. ஒரு யதாக்கியம் ஜோதிராத்மா விவஸ்வான் அபோபின்னா பகுதைகோன்னு கச்சன். மேல சூரியன் ஒருத்தர் தான் இருக்கார். 100 ஜலபாத்திரத்துல 100 பிரதிபிம்பங்கள் இருக்கு. அது போல 101 சூரியன் வந்தாச்சா? ஒரு சூரியன் தான் இருக்கார். இதெல்லாம் வெறும் தோற்றம் ஜலபாத்திரத்துல. அதே மாதிரி இருக்கிற பிரம்மம் ஒன்னதான். ஆனா பிரம்மம் ஒன்றாக இருந்த போதிலும் பலவாக காணப்பட்டதனால் அத்வைதம் போயிட்டு சார், துவைதம் வந்ததுன்னு நினைக்கப்படாது. ஏன்? இந்த காணக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது? பொய்யான பதார்த்தங்கள். உண்மையானது ஒண்ணுதான். அதனால ஆவித்யகத்வைத விஷயகத்வேன வாஸ்தவ அத்வைத விரோதித்வா பாவா. வாஸ்தவமான அத்வைதத்துக்கு ஒரு விதமான விரோதமும் இல்லை. இது வரைக்கும் சொன்னேன். இதெல்லாம் நீங்க தப்பிச்சுன்னு சொல்லுன்றீர்கள் சார். ஆனா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. ததாபி சதேவ சௌமிய இதமக்கராசேதித்யனேன இதம் சப்தோதிதஸ்ய விஸ்வஸ்ய சதபேதேன சத்தியம் சத்வம் உக்த்வா. அது வரைக்கும் பாருங்க. சதேவ சௌமிய இதமக்கராசேத்ங்கிற ஸ்ருதி பாகம் இருக்கு. இதுல நீங்க என்ன சொல்றீங்க? இதம் சப்தோதிதஸ்ய விஸ்வஸ்ய சதேவ சௌமிய இதம். இதம்னா என்ன சார்? இதம்னா அயம் கடா அயம் பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது இது இதுன்னு எதை சொல்றீங்களோ அந்த உலகம் எல்லாம். இந்த உலகம் எல்லாம் எப்படி இருந்தது? சத்தாக இருந்தது. இப்ப சத்தாக இருந்ததுன்னா இதெல்லாம் சத்துன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இதம் சத்து. அதனால அந்த வாக்கியம் சமானாதிகரண்யம் சொன்னீங்களோ இல்லையோ? சமானாதிகரணத்து ஐக்கியம் வந்துருதோ இல்லையோ? சதபேதேன ஐக்கியமுக்த்வா சத்வமுக்த்வா. இதம் சப்தோதிதமான சதேவ சௌமி இதமக்கராசீதி எனக்கூடியதான ஸ்ருதி இருக்கக்கூடியதான இதம் எனக்கூடியதான உலகத்துக்கு சத்தோட அபேதம் சமானாதிகரண்யத்தினால சொல்லி இதம் சத்து என்று. அதனால இந்த உலகமும் சத்து சத்துவம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புனா அதோட சொல்லி அந்த வாயை மூடல சார். அதே ஸ்ருதியிலேயே சதேவ சௌமிய இதமக்கராசி ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு சொல்றேன். ஏகமேவாத்விதீயம் இருக்கிறது ஒண்ணுதான். உன்னால சத்துவம்னு சொன்னேன். அடுத்தது இவைகள்லாம் இல்லைங்கிறது. இருக்கிறது ஒண்ணு தானே. இது என்னது?
பிரம்மம் தான் இருக்கு, இது இல்லைங்கிற. இப்ப இதுக்கு முன்னால் என்ன சொல்ற, அது இருக்குன்னு. சதபேதேன சத்துவம் சொல்லியிருக்கேள் பிரபஞ்சத்துக்கு. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கேள், அந்த பிரபஞ்சமே இல்ல, அத்விதீயம் பிரம்மம் தான் இருக்குங்கிற. முன்னால பின்னாலே முரணா பேசினா கேட்கிறவனுக்கு எப்படி சார் புரியும்? சொல்லுங்க. சதபேதேன சத்வமுக்த்வா புனः அத்விதீய பதேன, அத்விதீய பதத்தினால் தன் நிஷேதே, அந்த பிரபஞ்சத்துக்கு இதம் சபோதித்த பிரபஞ்சத்தை நிஷேதே, அதனால அதுக்கு நிஷேதம் பண்ணா வியாகாதா. வியாகாதா கான்ட்ரடிக்ஷன் இன் டர்ம். உன்னை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது இல்லையேன்னு சொன்னேன்னா இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதா தப்பா போயிடுமே சார். சோ நீங்க பேசுறது சரியாவே இல்லையே, என்ன சொல்லுங்க. நஹி சதாசீத் இத்யஸ்ய அசதாசீத் இத்யர்த்தா. சதாசீத் முன்னால் சொல்லிவிட்டு இல்லைன்னா அசதாசீத்னு அர்த்தமா? என்ன சார் இப்படி பேசுறது? நஹி சதாசீத் இத்யஸ்ய அசதாசீத் இத்யர்த்தா இது சேத். இது வரைக்கும் அது பூர்வபட்சியுடைய தோஷம். சலில ஏகோ திரஷ்டாங்கிற ஸ்ருதியில நீங்க எப்படியாவது சொல்லிங்கோ. சதைவ சௌமிய இதமக்கிற ஆசீத்துங்கிற இடத்துல சதைவ சதைக்ஷத பகஸ்யாம் பிரஜாயேதாங்கிற இடத்துல ஒருவேளை நீங்க இப்படி அர்த்தம் சொல்லி தப்பிச்சுண்டாலும் எப்படி அர்த்தம்? அது அங்க இருக்கிற காலமோ ஈட்சணம் எனக்கூடியதான கிரியையோ நாமரூபாத்மகமான பிரபஞ்சமோ எல்லாமே இருந்த போதிலும் ஒரு தோஷமும் இல்லை. என்னதெல்லாம் ஆவித்யக விஷயம், மித்யாபூதமான விஷயம். மித்யாபூதமான விஷயத்துல நஹ்யத்யஸ்தேன தோஷேன குணேனவா அணுமாத்திரேனாபி இதன சம்பத்தியதே. அதனால அத்தியஸ்தமான பதார்த்தங்களுடைய தோஷமோ குணமோ அதிஷ்டானத்துக்கு வராது. இவைகள்லாம் துவைதமா இருந்த போதிலும் அதிஷ்டானம் பிரம்மம் அது எப்பொழுதும் அத்வைத்தம் தான். வாஸ்தவ அத்வைதத்துக்கு விரோதம் இல்லை அப்படின்னு அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் நீங்க எப்படியாவது சொல்லுங்க. ஆனா இந்த கேள்விக்கு மட்டும் என்ன சொல்ல போறேன், ஒண்ணு முடியாது. ஏன்னா சதைவ சௌமிய இதமக்கிற ஆசைங்கிறது இதம் சத்துன்னு தான் அர்த்தம் சொல்லி ஆகணும். இதம் சத்துன்னு அர்த்தம் சொன்னேடையானால் இதமாத்மகமான விஸ்வத்துக்கு சத்தோட அபேதம் சொல்லிவிட்டேன். அடுத்ததாக அதே பிரபஞ்சத்துக்கு தான் அத்விதீயங்கிற வகையில பிரபஞ்சம் இல்லைன்னு சொன்னா தான் அத்விதீயத்துவம் பிரம்மத்துக்கு வந்து சேரும். ஆகையால் பிரபஞ்சத்துக்கு சத்துவம் இருக்குன்னு சொல்லிவிட்டு பிரபஞ்சம் இல்லைன்னு அதே வாக்கியத்துல சொன்னேடையானால் நீங்க அதுக்கு கான்ட்ரடிக்ஷன் வரத்தான் வரும். இதுக்கு உங்களால் சமாதானம் சொல்ல முடியாது. சதாசீத்தன அசதாசீத்தன் அர்த்தம் சொல்லப்படாது அப்படின்னு கேட்டார். இது சேத்தனா சத்வதிரேகேண நாசீத் இத்யர்த்தஸ்யைவ நிஷேதார்த்தத்வாத். இங்க நிஷேதார்த்தம் என்ன? அத்விதீயம் அப்படின்னா நத்விதீயம், ரெண்டாவது பதார்த்தம் இல்ல, ரெண்டாவது பதார்த்தம் ஒண்ணும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் சொல்றேன். இந்த ரெண்டாவது பதார்த்தத்தை நிஷேதம் பண்றல, இந்த நிஷேதம் பண்ணினதுனால என்ன அர்த்தம் தெரியுது? ரெண்டாவது பதார்த்தம் சத்தை விட வேறானதாக இல்லைன்னு தான் சொன்னோம். ரெண்டாவது பதார்த்தம் எப்படி? அது சத்தாக இருக்கு, சத்தை விட வேறானது இல்ல. நூல்ல இருந்து வந்த வேஷ்டி நூலை விட வேறானது இல்லை, அவ்வளவுதான் சொன்னேன். வேஷ்டியே இல்லைன்னு சொன்னேன்னா நூலை விட வேறாக இல்லை, வேஷ்டி தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா என்ன சொன்னா நூலை விட வேறானது. வேஷ்டின்னு என்று தாங்கள் எதை சொல்றோ அது வெறும் நூலு தான் சார் அப்படின்னு அர்த்தம். இந்த நிஷேதத்துக்கு என்ன அர்த்தம்? சத்தை விட வேறானதில்லை, சத்தாகத்தான் இருக்கு, சத்து இந்த விதமாக காணப்படுகிறது, இதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால சத்வதிரேகேன சத்தை விட மாறுதலாக வேறாக நாசீத் இத்யர்த்தஸ்யைவ நிஷேதார்த்தகத்வா விவருத்தஞ்ச ஏதத் பாஷ்யகாராதிபிஹி ஆரம்பணாதிகரணே ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யாங்கிற ஆரம்பிச்சிருந்ததான ஆரம்பணாதிகரணத்துல காரண வத்திரிக்தமாக காரியமில்லை, காரியமே இல்லை. இந்த சத்வாச்ச அவரஸ்யாங்கிற அடுத்த சூத்திரத்துல காரியம் காரணத்துல முக்காலத்துல இருக்குன்ட்டார். அது எப்படி இருக்கு? அனிர்வச்சனீய சூக்ஷ்ம ரூபம்னு சொல்லப்படாது. அத்வைத்தத்துல சூக்ஷ்ம ரூபம் இல்லை, அது அவா சொல்றது சாங்கியமத்தார். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? காரியமானது காரணத்துல அனிர்வச்ச ரூபமா இருக்கு, இன்னமா இருக்கு என்று சொல்ல முடியாத உருவத்துல இருக்கு, அவ்வளவுதான். அதனால காரணத்துக்குள்ள காரியம் இருக்கு, காரணமோ காரியமோ ஒண்ணுதான், காரணத்தை விட வேறாக காரியம் இல்லை அப்படின்னு பாஷ்யக்காரர் பாஷ்யகாராதிபி அப்படின்னு அதுக்கு பின்னால் வந்த பாமதிக்காரர் கல்பத்தர்காரர் விவரணக்காரர் சொல்லியிருக்கார். ஆரம்பணாதிகரணே நச்ச சத்வதிரேகேண அசத்வோக்தௌ சதாத்மனா சத்தியத்துவம் ஆகச்சதி. சத்தை விட வேறாக காரியம் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன்னா சத்ரூபமாக இருக்குன்னு தானே சொல்றதா போல ஆயிடுச்சு. வளையானது தங்கத்துல தங்க ரூபமா இருக்குன்னு சொன்னான்.
இருக்கு, யாரு இல்ல, அதான் சொல்றது. நச்ச சத்வேதிரேகேண அசத்வோக்தௌ சதாத்மனா சத்தியத்துவம் ஆகச்சதி இது வாச்சம். ஆகச்சது நாம நாங்க ஒத்துக்கிறோமே, இருக்கிறது தானே. சதாத்மனா தத்துவம் இருந்த எங்களுக்கு முக்காலத்துலயும் இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். மீதி காரியங்கள்லாம் பிரம்மத்துக்குள்ளேயே இருக்கு. பிரம்மம் ஒண்ணுதான், ரெண்டா பிரிக்க முடியாது. அவ்வளவுதான். என்னாச்சு, உங்களுக்கு பிரபஞ்சம் இருக்கே சார், சதாத்மனா இருக்குங்கிறதுல ஒரு கட்டமும் இல்லையாப்பான்ட்டு. கோஹி பிரம்மாபின்னஸ்ய அசத்வ சாதனாய பிரவருத்தா. பிரம்ம பின்னமா இருந்தா மித்யான்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பிரம்மா பின்னமான ஒரு பதார்த்தத்துக்கு அசத்துவம் நாங்க என்னைக்காவது சொன்னோமா? அப்படி நாங்க சொன்னதானே நீங்க தப்புன்னு சொல்லணும். கோஹி பிரம்மா பின்னஸ்ய அசத்வ சாதனாய பிரவருத்தா யோ பிபியாத். யார நீங்க அதட்ட முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. பீபயங்கிறது அதுக்கு விதிலிங்க, அது அப்படிப்பட்ட ரூபம். அதனால கோஹி பிரம்மாபின்னஸ்ய அசத்வ சாதனாய, பிரம்மாபின்னமான ஒரு பதார்த்தம் அசத்துன்னு நாங்க இன்னைக்கா சொன்னோமா? சொன்னா எங்களை அதட்டலாம் சார், நீங்க பயமுடுத்தலாம். நாங்க இப்படி சொல்லவே இல்லையே. அத்வைத வாக்கிய, அப்ப அத்வைத வாக்கியத்துக்கு என்னதான் சார் அர்த்தம் சொல்லுங்க. அத்வைத வாக்கிய ஷட்வித தாத்பரிய லிங்க வர்த்தயா. இந்த வாக்கியத்துக்கு என்ன தாத்பரியம்? ஒரு தாத்பரியத்தை எப்படி நம்ம அதனுடைய இன்டென்ஷன் என்ன, எந்த ஒரு எண்ணத்துல இந்த வாக்கியமானது சொல்லப்பட்டது, இந்த வாக்கியத்துல இன்டென்ஷன் என்ன? நீங்க ஏதோ பேசினேள், எனக்கு அது சரியா புரியல, என்ன சார் என்ன பேசுறது நீங்க அப்படின்னு உங்களையே நேரா கேட்டுடலாம். உங்களையே நேரா கேட்டலாம், சார் இதுதான் சார் என் மனசுல இருக்கிறது, இதை சொல்லத்தான் இப்படி சொன்னேன், நீங்களே சொல்லிவிடுவீள் இல்லையா? சில சமயத்தில் நம்மளை கோவிச்சுட்டு பேசுறாரா இல்ல சுகமா பேசுறாரா தெரியாது நமக்கு. நம்ம அவளையே கேட்டுறோம், ஏன் சார் என் மேல கோவிச்சுட்டு கோவத்துல சொல்லலப்பா, இப்படி சொன்னேன், இந்த வார்த்தை வந்துருது அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஒரு மனுஷன் லோகத்துல ஒரு வார்த்தையை பேசினானேன்னா, ஒரு வாக்கியத்தை பேசினானேன்னா, அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன, எந்த அபிப்பிராயத்துல பேசுகிறார் என்கிற அபிப்பிராயத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் அவரையே கேட்டு. வேதத்துல ஒரு வார்த்தை இருக்குன்னு அது எப்படி இருக்கணும்? வேதத்தை பற்றி மனுஷனா அவர் ஒரு சுவாமி என்ன என்ன அபிப்பிராயத்துல கேட்டு கேட்க முடியுமா வேதத்துல? சோ இப்ப வேதத்துல தாற்பயத்தை, வேத வாக்கியத்துக்கு தாற்பயத்தை நாம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு மெத்தட் என்ன? அவரை கேட்க முடியாது. அது புருஷ நிஷ்டமான தர்மம் இல்லையே, அது அந்த சப்த நிஷ்டம். அங்க சப்தம் தான் இருக்கு. அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக பிராச்சீனாள் மீமாம்சகாள் அவ என்ன தீர்மானம் பண்ணியிருக்கா? 6 தாத்பரிய லிங்கங்களை கண்டுபிடிச்சிருக்க. தாத்பரிய லிங்கங்கள்ல இங்கதான் தாத்பரியம் இருக்கு என்று சொல்வதற்கு அடையாளங்கள், அந்த தாத்பரிய லிங்கங்கள் அங்கே சொல்லியிருக்க. இந்த தாத்பரிய லிங்கங்கள் உபக்கிரமோபசம்ஹாரோ அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாத உபபத்தீச்சா லிங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்னு மீமாம்சகாலும் வச்சுண்டத்தான். உங்க சூத்திரத்துல ஆனந்தமயோ அபியாசா, அபியாசங்கிற தாத்பரிய லிங்கம், உபக்கிரமோபசம்ஹாரோ அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு தாத்பரிய லிங்கம். அது என்னது? வாக்கியான் வயாது அப்படிங்கிற இடத்துல. அதே போல நிறைய தாத்பரியங்க, விதிர்வா தாரணவது அபூர்வத்வா, இங்க அபூர்வங்கிற தாத்பரிய லிங்கம். இப்படி ஒவ்வொரு சூத்திரத்திலையும் அங்கங்க தாத்பரிய லிங்கத்தை காட்டியிருக்கார். அனுபவத்தே அர்த்தவாதம் இப்படி எல்லாம் தாத்பரிய லிங்கங்கள் அங்கங்கே சொல்லியிருக்கார். பலமத உபபத்தே உபபத்தே தாத்பரிய லிங்கம். எல்லா தாத்பரிய லிங்கங்களும் எல்லா சூத்திரக்காரனும் சொல்லியிருக்கேன். ஆனா முதல்ல சொன்னது ஜெய்மினின்னு வச்சுக்கோமே. ஜெய்மினி சூத்திரங்களுக்கு பின்னால்தான் வியாக்கரணம், இந்த வேதாந்த சூத்திரங்கள் வந்திருக்கு. வியாசர் சிஷ்யர் தான் சார் ஜெய்மினி. இதுதான் அவர் முன்னால சூத்திரம் எழுதிட்டார் சார். எழுதப்படாதான் என்ன, அவருக்கு அந்த கபாலத்து இருந்தது, எழுதினார். வியாசாச்சாரியர் பின்னால எழுதினார், இருக்கட்டும். ஆனா இந்த தாத்பரிய லிங்கங்கள்லாம் ஜெய்மினி சூத்திரத்துல முதல்ல இருக்கு. அதனால இந்த தாத்பரிய லிங்கங்கள் எல்லாமே இதை வச்சுண்டு நாம வேத வாக்கியங்களுக்கு என்னது தாத்பரியம்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதை பாருங்க, அத்வைத வாக்கியத்தை ஷட்வித தாத்பரிய லிங்கவத்தையா பலவத்வேனா, இந்த ஷட்வித தாத்பரிய லிங்கம் இருக்கிறதுனால அத்வைத்தான் சொல்றது அத்வைத வாக்கியம், வேற எதையும் சொல்லல அப்படின்னு. இது தாத்பரிய பலவத்வேனா ஆவித்யகத்வைத பிரதிபாதகத்துவம் சிருஷ்டியாதி வாக்கியானாம். ஆகையால் சிருஷ்டியாதி வாக்கியங்களை எதை சொல்றது? ஆவித்யகத்வைத்தம் தான். இந்த துவைத்தம் முக்கியமா வாக்கியத்துல துவைத்தமும் தோன்றது அத்வைத்தமும் தோன்றது சார். ஆனா ஸ்ருதி எதை சொல்ல வந்திருக்கு? அத்வைதத்தை சொல்ல வந்திருக்கா துவைதத்தை சொல்ல வந்திருக்கா? எப்படி கண்டுபிடிக்கிறது? தாத்பரியத்தை சொல்லி டெஸ்ட் பண்ணுங்க. தாத்பரிய லிங்கம் சொன்னா அத்வைத்தம் தான் நிக்கிறது. அப்ப துவைதம் என்னாச்சுன்னா அதை உபபாதனம் பண்றதுக்கு துவைதமானது ஒரு சாதனமாக கொண்டு இருக்கு.
மிருல்லோக விஸ்புலிங்காத்யை சிருஷ்டிரியா ஜோதிஜான்யதா. இன்னொரு அந்நியதா சேர்த்துக்கோ. அந்நியதா உபாயஸ்தோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சனா. ஆகையால் ஒரு பேதமும் இல்லை, துவைதம் இல்லை. அத்வைத்தம் சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கு. எப்படி கண்டுபிடிச்சிருக்கு? ஷட்வித தாத்பரிய லிங்கத்தினால். ஆகையால் அத்வைத வாக்கிய ஷட்வித தாத்பரிய லிங்கவத்தையா பலவத்வேன ஆவித்யகத்வைத பிரதிபாதகத்துவம் சிருஷ்டியாதி வாக்கியானாம் இது சிரவணன் ஸ்வரூப நிரூபணே வேதாந்த கல்பலிதிகாயம் அபிஹிதம் அஸ்மாபிஹி. நாங்கள் வேதாந்த கல்பலிதிகாங்கிற கிரந்தத்தை எழுதும் பொழுது அதுல சிரவண ஸ்வரூபம் என்ன என்று தீர்மானம் பண்ற இடத்துல சொல்லியிருக்கோம். சரி, இந்த புத்தகம் இங்க சமாதானம் சொல்லுங்க, எங்கேயும் நான் சொல்லிட்டேங்கிறேன். இஹாபி அபிதாசியதே ஷட்வித தாத்பரிய லிங்கானி பிரதர்சயத்தி. இங்கேயும் இந்த புத்தகத்திலையும் ஷட்வித தாத்பரிய லிங்கங்கள் நாங்க பிரதர்சனம் பண்ண போறோம். அந்த இடத்துல இத சொல்ல போகிறோம். அத்தः ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பிரதிஜ்ஞயா உபக்கிரமாத். பாருங்க, தாத்பரிய லிங்கங்களை சொல்ற. உபக்கிரமம் எங்க இருக்கு? ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம். இந்த ஸ்வேதகேது கேட்டதுமே உதத்தம் ஆதேசம் அப்ராட்சிய அப்படின்னு ஆரம்பிச்சு எஸ்மின் விஜாதே சர்வ விஜாதம் பவதி கதம் ஆதேச தர்க்கம் வாசிச்சுட்டு வந்திருக்கான். எப்படி தெரியும்? ஒன்ன தெரிஞ்சுட்டா இன்னொன்று தெரியாது, காரியம் வேற காரணம் வேறங்கிற அபிப்பிராயத்துல படிச்சுட்டு வந்திருக்கான். அவனை போய் ஒன்ன தெரிஞ்சுட்டா இன்னொன்று தெரியும் தெரியாதுன்ட்டான். கதம் சொல்றது ஆதேச போது எப்படி அது வரும் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கப்புறம் யதாசம் ஏகேன மருத்துவண்டேனான்னு வரிசையா இவர் சொல்லி கொடுத்தார். ஆகையா உபக்கிரமம் எப்படி இருக்கு? ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம். சரியா வச்சா? அதே போல ஐததாத்மியம் சர்வம் தத் சத்தியம் சாத்மா தத்துவமசி இத்யுபசம்ஹாராச்ச. ஐததாத்மியம் இதெல்லாம் ஏகதாத்மஸ்வரூபம், அந்த பிரம்மஸ்வரூபம் தான்ப்பா இதம் சர்வம். இந்த உலகங்கள் எல்லாம் என்னது? பிரம்மஸ்வரூபம். தத் சத்தியம், அந்த பிரம்மம் தான் சத்தியம். இதோ பிரம்மம் சத்தியம் உன்னை விட வேற இருக்கு பிரம்மம் நினைச்சுட்டு இருக்கியோ? ச ஆத்மா, அதான் உன்னுடைய ஸ்வரூபம். ச ஆத்மா தத்துவமசி இத்யுபசம்ஹாராச்ச. பிரம்மத்தோட பிரம்மத்தை இருந்தா எல்லாம் அறியப்படும் உக்கிரமம். அந்த பிரம்மம் தான் இது அப்படின்னு முடிவு. இப்ப எதுல ஆரம்பிச்சு எதுல முடிச்சிருக்க? உபகிரம சம்ஹாரங்கள் பிரம்மத்துல. அத்வைதத்தைவ பிராகரணிகதையா. அதனால என்ன தெரிஞ்சிருக்கு? அத்வைதம் தான் இந்த டோட்டல் சாந்தோக்கிய சஷ்டாத்தியாயம் முழுக்க என்ன சொல்றது? அத்வைதம் தான் அப்படின்னு மகாபிராகரணிகதையா ததனுசாரேன. எப்பொழுது இதை பத்தித்தான் பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா, இப்ப நடுவில் இருக்கிற பதங்களுக்கெல்லாம் என்ன சொல்றோம்னா அதுக்கு சம்பந்தமா தானே அர்த்தம் பண்ணோம். ததனுசாரேன தத்வாக்கியஸ்த பதானாம் வியாக்கியாயத்வ அவதாரணா. தத்வாக்கியஸ்த பதானாம், அந்த சாந்தோக்கிய சட்டத்துல இருக்கக்கூடியதான அந்த வாக்கியங்கள்ல இருக்கக்கூடியதான பதங்களை வியாக்கியத்துவ அவதாரணாத். வியாக்கியம் அப்படித்தான் பண்ணணும், வியாக்கியானம் பண்ணணும் நிச்சயமான பிறகு. நானார்த்த பதானாம் அர்த்தாந்தரத்துவ உபஸ்தாபகத்துவ சம்பவேபி. நானார்த்த, ஒரு பதங்களுக்கு சில சமயத்துல அநேக அர்த்தங்கள் இருக்கும். ஹரின்னு சொன்னா 27 அர்த்தம் இருக்கான். ஹரின மகாவிஷ்ணுன்னு அர்த்தம், குரங்குன்னு அர்த்தம், என்ன பண்றது 1000 அர்த்தங்கள் இருக்கு. சிம்மம்னு அர்த்தம். இன்னும் ஏன் பண்றது? அந்த பிரகரணத்துக்கு எது அர்த்தமோ அதான். அதுக்கு சைந்தவமானையான்னா போஜன பிரகரணத்துல குதிரை கொண்டு வந்து நிறுத்தினா அப்படி சாப்பிடக்கூடாது, குதிரை ஏதாவது சாப்பிடக்கூடாது. அதே போல பிரயாண பிரகரணத்துல சைந்தவமான உப்பு எதிர்க்க வந்தான்னு வச்சுக்கலாம், ஆபகரணம். என்ன பண்றது? எதிர்க்க உப்பு வந்தா ஆத்த விட்டு கிளம்பக்கூடாது. அப்படி பழைய நாள்ல இப்ப என்ன இவனுக்கு சகுனம் ஒண்ணும் தெரியாத காலம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப சைந்தவம் போறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. எந்த அர்த்தத்தை எப்போ கொடுத்துருள் தெரியாது. அதே மாதிரி இங்க நானார்த்தகமான பதங்கள் சிலது இருந்த போதிலும் எந்த அர்த்தமானது நமக்கு இங்கே உபயோகப்படுமோ அந்த அர்த்தம் தான் நம்ம எடுத்துக்கணும். அது நானார்த்த பதானாம் அர்த்தாந்தர உபஸ்தாபகத்துவ சம்பவேபி. வேறர்த்தம் அங்கே மனசுக்கு தோணின போதிலும் பிரகிருத வாக்கியார்த்த அனன்வயிதையா தற்பரித்யாகேன. இப்பொழுது இந்த வாக்கியத்துல எது ஒட்டுமோ அதை தான் எடுத்துக்கலாம், மற்றதை எடுத்துக்கூடாது. பிரகிருத வாக்கியார்த்த அனன்வயிதையா தற்பரித்யாகேன பிரகிருத வாக்கியார்த்த அனுகூல பதார்த்த உபஸ்திதி பரத்வமேவ ஆஸ்தேயம். எந்த அர்த்தம் இந்த பதத்துக்கு இங்க பொருந்துகிறதோ அந்த அர்த்தத்தை தான் இங்க எடுத்துக்கணும்.
இது ஜெனரலா நம்ம பண்றதுதான். இருந்தாலும் அதை எடுத்து கிளியரா நமக்கு தெரிவிக்க தத்ரச்சா அங்கு நத்விதீயம் அத்விதீயம் இது தத்புருஷ அபியுபகமே. இப்ப அத்விதீயம் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு இருக்கு சார். இந்த ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான பதத்தில் இருக்கிற அத்விதீயம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் எடுத்துப்போம் அப்படின்னு நத்விதீயம் அத்விதீயம் இப்படி ஒரு விதமா பிரிக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன பிரிக்கலாம் அப்படின்னா நவித்யதே த்விதீயம் யத்ரான்னு பிரிக்கலாம். ரெண்டாவது இல்லை அத்விதீயம், த்விதீயம்னா ரெண்டாவது, நத்விதீயம் ரெண்டாவது இல்லை, இது ஒரு அர்த்தம். என் நிலையில் ரெண்டாவது பொருள் இல்லையோ அந்த 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 நிலை எதார்த்தம் சொல்லு. இப்ப ஒரு ஏகமேவ அத்விதீயம்னு ஒரு வாக்கியம் இருக்கு, இதுல அத்விதீயம்னு ஒரு பதம் இருக்கு. இந்த அத்விதீயம்ங்கிற ஒரு பதமானது நீங்க எப்படி சொல்லணும்? இந்த பதம் எங்க இருக்கு? ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான அத்வைத்தத்தை சொல்லக்கூடியதான மகா பிரகரணத்துல இருக்கு. இந்த டோட்டல் மீனிங் இது சென்டென்ஸ் என்ன சொல்லணும்? அத்விதீயம் அத்வைத்தத்துக்கு முடிகிற போல அர்த்தம் சொல்லணும். ஏன்னா அதை சொல்லதான் வந்திருக்கு வேதம். நத்விதீயம்னு ரெண்டாவது இல்லை, நத்விதீயம் அத்விதீயம் அப்படின்னு சொல்லடா, ரெண்டாவது இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லடா, ரெண்டாவது பொருள் இல்லாதான நிலை அப்படின்னு அர்த்தம் சொல்லடா. இப்ப இதை சொல்லணும், ரெண்டும் அத்விதீயங்கிற பதத்துக்கு தான் அர்த்தம். ஆனா நத்விதீயம் அத்விதீயம் அப்படின்னு ஷஷ்டி தத்புருஷத்தை சொன்னேடையானால், நங் தத்புருஷத்தை சொன்னேடையானால் அவ என்ன சுவாமி ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாவது இல்லை, மூணாவதா இருக்கலாமே, முதலாவதா இருக்கலாமே, நாலாவதா இருக்கு, ரெண்டு தான் இல்லை சார். நாலாவதா இருக்கலாம், பத்தாவதா இருக்கலாம், எதோ இருக்கலாமே, சூன்யமும் இருக்கலாம். அது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடும். இது அத்வைதத்துக்கு தாத்பரியம் ஒண்ணு இருக்குங்கிற அர்த்தத்துக்கு இல்லையே. அப்ப என்ன பண்ணா நத்யதே த்விதீயம் யத்ரா, எங்கு ரெண்டாவது பொருள் இல்லையோ அப்படின்னு சொன்னா இருக்கிற பதார்த்தம் ஒண்ணுதான் அப்படின்னு தெரியுது. அதனால இங்க நங்கத் புருஷன் சொல்லாதையும் ஆனா என்ன சொல்லணும்? பகுரீ தான் சொல்லணும் அப்படின்னு. அது பாருங்க, தத்ர நத்விதீயம் அத்விதீயம் இது தத்புருஷ அபியுபகமே நத்விதீயம் கிந்து பிரதமம், ரெண்டாவது ஆனா முதல்து, திருதீயஞ்சா இத்யர்த்தஸ்யா சகன சம்பவதி. ஏன் தயோரபி கிஞ்சிதபேட்ச த்விதீயத்வா. இப்ப 4 இருக்கு, அதுல மூணாவதுல இருந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ஆயிடும், முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒண்ணு இது ரெண்டாவது அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவனா? ராமன் முதல்ல, ரெண்டாவது லக்ஷ்மணன் இப்படின்னு ஆயிடும். ரெண்டாவது பரதன், அது வேற விவகாரம். லக்ஷ்மணன் சொன்ன அது பரதனை வச்சு பார்த்தோம்னா மேல இப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். ஆகையால் விவகாரம் என்ன? நத்விதீயம் எனக்கூடியதான பதார்த்தத்துக்கு ரெண்டாவதுன்னு அர்த்தம் சொன்னேடையானால் அது எதை சொன்னாலும் அந்த பிரதமம் கூட முதல்ல இன்னும் ரெண்டாவது வச்சுட்டு அதுல இருந்து கணக்கு பண்ணேன்னா 2ன்னு ஆயிடும். அதனால தயோரபி கிஞ்சிதபேட்ச த்விதீயத்வாத் அதஹ நவித்யதே த்விதீயம் யத்ரா இது பகுரீரேவ ஆதரணீயா. அதனால என்ன பண்ணணும்? நீங்க பகுரீ சமாசத்தை தான் சொல்லணும். அதனால சரியா போயிடுது. இப்ப நம்ம என்ன அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம்? ஏகமேவ அத்விதீயம் என் நிலையில் ரெண்டாவது பொருள் இல்லையோ, சரியா போயிடும். இது அத்வைதம்ங்கிற வாக்கியம் சரியா வந்துடுது. இதுக்கப்புறம் இதோட இந்த சொல்ல வேண்டியதான அம்சம் ஆயிடுது. அதுக்கப்புறம் வேற இன்னொரு கேள்வி கேட்கிறார். நச்ச ஏகேனைவ அத்விதீய பதேன பேதத்ரய நிஷேத சம்பவே ஏக அவதாரண பதயோகோ வையர்த்தமிதி வாச்சியம். சார் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னா அத்விதீயம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? என்ன இலையில ரெண்டாவது பதார்த்தமும் இல்லையோ அப்படின்னா இதை விட பின்னமான பதார்த்தம் இல்லையோ அப்படி. இந்த பேதம்னு சொன்னா 3 விதமான பேதங்கள் காணப்படுகிறது உலகத்துல. சோ ஒரு விதமான பேதமும் இல்லேன்னு ஆயிடுது. அப்ப அத்விதீயம் அப்படின்னு சொன்னாலே வருமே. ஏகம் ஏவா அத்விதீயம் 3 பதங்கள். ஏகம்னா 1, ஏவானா 1 அத்விதீயம்னா 2 இந்த வேதாந்திகள்லாம் என்ன சொல்றா? இவ அந்யாவாச்சோ விமுஞ்சதா அமிர்தஸ்ய ஏஷ சேது இவாளே அட்வைஸ் பண்ற. அனாவசியமா பேசாதே பேசாதே இப்படியும் ஒரு பக்கத்துல அட்வைஸ் பண்ற. அவ பேசுறப்ப மட்டும் என்னடா அத்விதீயம்னு ஒரு வார்த்தை சொன்னா போறாதோ? புரியாதவங்களுக்கு ஏகம் ஏவா என்ன சார் 2 ஒன்னாகத்தான் இருக்கு, ஒன்னா இருக்குன்னு சொன்னா தெரியாது, 2 இல்லேன்னு சொன்னா புரியாது எங்களுக்கு. 2 ஒன்னாகத்தான் இருக்குன்னு இப்படி சொல்லல. நீங்களே அதிகமாக பேசி எங்களை வெயில
இப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதான் ஏகேனைவ அத்விதீய பதேன பேதோத்ரய நிஷேத சம்பவே அது வர முடிகிற காலத்துல ஏக அவதாரண பதையோகோ வையர்த்தம். ஏகம்ங்கிற பதமும் அவதாரணம்னா ஏவான்னு அர்த்தம். ஏவாங்கிற பதத்துக்கு அர்த்தம் அவதாரணம். அவதாரணம் இதுதான். அதான் ஏக அவதாரண பதையோ. அவதாரணம்னு பதம் இல்ல, ஏவ பதம். ஏவாங்கிற பதத்துக்கு தான் அவதாரணம். அவதாரணார்த்தக ஏவ பதத்தியான்னு அர்த்தம் வச்சுங்களேன். ஏக அவதாரண பதையோ வையர்த்தம் இது வாச்சம். இப்ப இதுக்கு மேல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இதெல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்தணும். அப்பதான் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்ப லோகத்துல எந்த ஒரு பொருளை எடுத்துட்டாலும் அந்த பொருள்ல 3 விதமான பேதங்கள் காணப்படுகிறது. எப்படி? விருட்சஸ்வகதோ பேத பத்ர புஷ்ப பலாதிபி. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல களை இருக்கு, இலை இருக்கு, அப்புறம் துளுர் இருக்கு, அதுக்கப்புறம் புஷ்பம் இருக்கு, பலம் இருக்கு, காய் இருக்கு, பலம் இருக்கு. எதை தொட்டாலும் இது மரம் தான் சொல்றேன். காயை காய்ச்சி இது என்னதுன்னு கேட்டா மரம்னு சொல்றான், அடிக்கட்டை காய்ச்சி இது என்னதுன்னா மரம்ங்கிறான். சோ இது எல்லாமே மரம்ங்கிற புத்தி அதுல இருக்கு. இருந்தாலும் எல்லாமும் சேர்ந்து மரமா இருந்த போதிலும் நம்ம அதுக்குள்ள இலைன்னா இது இலைங்கிறோம், இது துளிருங்கிறோம், இது புஷ்பம்ங்கிறோம், இது காய்ங்கிறோம், இது பழங்கிறோம், இது கடைங்கிறோம், இது வேறுங்கிறோம், இது அடிக்கட்டைங்கிறோம். எல்லாமே மரமாக இருந்த போதிலும் அவைகளுக்குள்ள இன்டர்னல் டிஃபரன்சஸ் இருக்கு. அதுபோல ஒரு மனுஷன் எடுத்துட்டேன்னா முழுக்க சரீரம் முழுக்க மனுஷன்னு சொன்னாலும் இது விரல், இது கை, இது முழங்கை, இது புஜம் இப்படின்னு சொல்றா. இது மார்பு, இது காலு, இது குதிக்காலு, இது கணுக்காலு, என்னமோ சொல்றா முழுக்க. அப்ப என்ன, ஒரு சரீரமா இருந்தாலும் அதுக்குள்ள தனித்தனி சரீர அவயவங்கள், தனித்தனி பேதங்கள் நமக்கு காணப்படுகிறது. இது போல பேதங்களை என்ன சார் சொல்றது? ஸ்வகத பேதம் அப்படின்னு. மரத்துக்குள்ள இத்தனை பேதம் இருக்கு. அந்த மரங்களுக்குள்ளேயே சொல்லுங்க பார்க்கலாம், இது மாமரம், இது வேப்ப மரம்ங்கிறோம் ஒவ்வொன்றுக்குள்ளே. அதே போல இது பில்வ மரம்ங்கிறோம், இது வேற மரம்ங்கிறோம். ஆலமரம் வீட்டுக்குள்ள வைக்காதீங்க சார், சவத்தையெல்லாம் சாப்பிட்டு உடச்சுப்படும் அப்படிங்கிறான். சார் வாழை மரம்னு வச்சுங்க சார், என்னைக்காவது அவசரமா ஏதாவது அதிஜீவன் தானே டக்குன்னு வாழை ஏதாவது உபயோகப்படும், இது வீட்டுக்குள்ள வச்சுங்கோங்கிறான். இந்த மரங்களுக்குள்ளே இது ஒரு மரம், அது ஒரு மரம், எல்லாம் மரம் தானே சார். ஆமா, இது என்ன சஜாத்திய பேதம்னு சொல்றோம். சஜாத்திய பேதம்னா ஒரு இனத்துக்கு சேர்ந்தது, எல்லாமே மரங்கள் விருட்சத்துவம் எனக்கூடியதான ஜாதிக்கு சேர்ந்தது. ஆகையால் சஜாத்திய பேதம். அதே போல வேதம் தான், இது வேற அது வேற இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான டிஃபரன்ஸ் எப்படிப்பட்டது? அந்த மரத்துல ஒரு மரமே மாமரம் என்றோம், அதுக்குள்ளேயே வேப்ப மரமோ அதுக்குள்ளேயே வாழை மரமோ இருக்குமா? இல்ல, அது ஸ்வகத பேதம் இல்ல. ஆனா இதெல்லாம் வெவ்வேறு மரங்கள் தான். ஆனா இந்த மரங்கள்லாம் சேர்ந்து மரத்துவம் விருட்சத்துவம் எனக்கூடியதான ஒரு இனத்துக்கு சேர்ந்தது. ஆகையால் இதுக்கு என்ன பேரு? சஜாதிய பேதம். அதே போலயே இது மரம் ஒண்ணு இருக்கு சார், பக்கத்துல ஒரு காக்கா இருக்கு, என்ன சொல்ல போறேன்னு. இல்ல ஒரு கல் இருக்கு, அது என்ன சொல்ல போறேன்னு. அது விஜாதிய பேதம். ஏன்? இந்த மரமானதுக்கு அத தன்னுடைய ஒரு ஒரு பகுதி பத்துன்னு எரிஞ்சாலும் அது ஓட முடியாது, அது பாப்ப ஜன்மம். ஆனா ஒரு காக்காவோ குருவியோ மேல இருந்தேன்னு வச்சுங்களேன், ஒரு ஆபத்து யாராவது ஒரு வருஷம் தானே பறந்து போயிடும். அது என்ன? விஜாதிய. அது பறந்து போகக்கூடியதான சாமர்த்தியம் உண்டது. ஜங்கமம்னு பேர் இருக்கு. ரெடி டு மூவ், இட் கேன் மூவ். இது ஸ்தாவரம், ஒரு இடத்துல திஷ்டதி, எங்கேயும் கலக்க அசையாம அங்கேதான் இருக்கணும், எந்த ஆபத்து வந்தாலும் நிற்கும். சோ இது ஸ்தாவரம், அது ஜங்கமம். அப்ப விவகாரம் என்னடா, அது வேற இது வேற. இதுக்கு விஜாதியம், அந்த இனத்துக்கு சேராதது. இப்ப ஒரு மரம்னு எடுத்துட்டேன்னா மரத்துக்குள்ளேயே பேதங்கள் இருக்கு. துளிரு, காய், இலை, அடிக்கட்டை, வேறு இவைகள்லாம் இது ஸ்வகத பேதம், இன்டர்னல் டிஃபரன்ஸ். அந்த மரத்தோட இன்னொரு மரத்தோட இருக்க, அதுவும் மரம் இதுவும் மரமா இருந்த போதிலும் அது வேற மரம், இது வேற மரம். ஆகையால் சஜாதிய பேதம். மரம் வேற, கல்லு வேற, மரம் வேற, பட்சி வேற. இது என்ன? விஜாதிய பேதம். ஒரு மரம்னு எடுத்துட்டா இப்படி உலகத்துல ஆல்மோஸ்ட் ஆல் பொருள், ஆல் ஆப்ஜெக்ட்ஸ், எந்தெந்த பொருள் எடுத்துட்டா இதுல 3 விதமான பேதம் ஜெனரலி நீங்க பார்க்கலாம். ஆனா சில பதார்த்தங்களுக்கு அப்படி இருக்காது. ஆகாசத்துக்கு ஸ்வகத பேதம் கிடையாது.
ஆகாசத்துக்குள்ள ஏதாவது இன்டர்னல் டிஃபரன்ஸ், கையும் காலம் ஏதாவது இருக்கா? இல்ல. ஆனா ஆகாசத்துக்கு சஜாத்திய பேதம் உண்டா? இல்ல. ஏன்னா எங்கேயும் ஒரே ஆகாசம் தான். விஜாதிய பேதம் உண்டா? இருக்கு. நீங்க வேற, ஆகாசம் வேற, பூமி வேற, ஆகாசம் வேற. ஆகையால் எல்லாத்துக்கும் 3 பேதம் இருக்கணும். இல்ல ஏதோ சில எக்ஸப்ஷனல் கேசஸ்ல இருக்கலாம் ஒன்று ஒரே பேதம் 2 பேதம். ஆனா ஜெனரலா எல்லா இடத்துலயும் சஜாதிய பேத, விஜாதிய பேத, ஸ்வகத பேதங்கள் உண்டு. அந்த 3 பேதங்களுமே அத்விதீயம்னு சொன்னா போயிடுச்சு சார். அப்ப ஏவா அப்படின்னு ஏகம்னு சொல்றது எதற்கு அப்படின்னு கேட்கிறோம். இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னு நம்ம புரிஞ்சோம்னா ஆன்சர் சுலமா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பொருளையும் நாங்க பார்க்கிற இடத்துல ஒவ்வொரு பொருளையும் ஸ்வகத பேதம் இருக்கு, இன்டர்னல் டிஃபரன்சஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் ஆஃப் தி சேம் ஜீனஸ் அது ஒண்ணு இருக்கு, ஸ்வஜாதிய பேதம். டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் ஜீனஸஸ் அப்படின்னு இருக்கு. அப்படி இருந்த போதிலும் நீங்க அந்த 3 பேதங்களும் ஒண்ணுனாலேயே போகுமே ஆனால் ஏவாங்கிற பதமும் ஏகாங்கிற பதமும் வேஸ்ட் தானே அப்படின்னு கேள்வி. நச்ச ஏகேனைவ அத்விதீய பதேன பேதத்ரய நிஷேத சம்பவே ஏகாவதாரண பதயோகோ வையர்த்தமிதி வாச்சியம் விஜாதீயம் கிஞ்சித் அபேட்சிய த்விதீயத்வாவச்சின்ன நிஷேதஸ்ய அத்விதீய சப்தார்த்தத்வாத். இல்லப்பா, விஜாதீயம் கிஞ்சித் அபேட்சா, இதை விட விஜாதீயமான பதார்த்தம் எதுவும் இல்லை. இது ஒண்ணுத்தான் இருக்கு, இதை விட வேறான பதார்த்தங்கள் விஜாதீயமான பதார்த்தம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இப்படி சொல்லியாச்சு. அப்ப எதுக்குன்னு அயம் சாஸ்திர சங்கோச்சா பலிவர்த பத சன்னிதானாத் கோபத இவ சஜாதீய ஸ்வகத பேத நிஷேதக ஏகாவதாரண பத சந்நிதி பிரயுக்த ஏவா. இப்ப என்ன சொல்றோம்? ஏகம் அவதாரணம்னு சொல்றது, ஏகம் ஏவா இந்த 2 சப்தங்களும் இருக்கு, அத்விதீயம்ங்கிற ஒரு சப்தமும் இருக்கு. அத்விதீயம்ங்கிற சப்தத்தினாலேயே 3ஐயும் கண்டிச்சுடலாமே, ஏகம் ஏவா வேஸ்ட்னு சொல்லியிருந்தார். அது வேஸ்ட்னு ஒத்துக்கலாம். ஆனா இங்க என்ன சம்பந்தம், எதற்காக இப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, லோகத்துல கௌஹூன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். கௌஹூன்னு சொன்னா பசுமாடுன்னு அர்த்தம். இந்த பசுமாடுன்னு அர்த்தம் இல்ல, ரிஷபத்துக்கும் கவுன்னு உண்டு. சம்ஸ்கிருதத்துல எப்படின்னா ரிஷபத்துக்கும் கவுன்னு சொல்ல, அயம் கவுன்னு சொல்லலாம், ஈயம் கவுன்னு சொல்லலாம். ஈயம் கவுன்னு சொன்னா பசுமாடுன்னு அர்த்தம், அயங்கவுன்னு சொன்னா காளைன்னு அர்த்தம். ஆனா வசுதா கவுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் தான். இது காமன் வேர்டு. அது மாதிரி இருக்கிற காலத்துல அந்த பலிவர்த பதம் பக்கத்துல இருக்கு. பலிவர்த்தம்னு சொன்னா காளையும் இருக்கு, பசுமாடும் இருக்கு. இப்ப அதுல இருந்து இது பிரிக்கிறதுக்காக நம்ம தனியா ஒரு பதம் யூஸ் பண்ணணுமோ இல்லையோ? பசுமாடும் இருக்கு, காளைகளும் இருக்கு, இருக்கணும்னு நினைச்சா இங்க என்ன, இங்க பசுமாடு இல்ல அப்படின்னு சொல்லணும். அப்படி காளை இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம், அங்கே புங்கவு தான் இருக்கு, ரிடபம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இல்ல ரிடபமும் இருக்கு, பசுவும் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பசுக்கள் இருக்குன்னு சொன்னா பசுமாடுதான் இருக்கு, இது இல்ல, பலிவர்தம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிடுவோங்கிறதுக்காக இன்னொன்னு சொல்ல வேண்டியதான் நிர்பந்தம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்வகத பேதமும் இல்ல, சஜாதிய பேதமும் இல்ல, விஜாதிய பேதம் இல்லைன்னு கிளியரா எடுத்து சொல்லணும். அதற்காக சொல்லியிருக்காரு. இதான் கோபலிவர்த நியாயம்னு சொல்றது. அதே போலயே இதுக்கு சக்கர கவுண்டிங் அதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குன்னு பாமதியில சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு, மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஜெனரலி கோபலிவர்த நியாயம். அதே போலயே இன்னொரு நியாயம் வசிஷ்ட பிராமண வசிஷ்ட நியாயம் அப்படின்னு சொல்றதுன்னு அயம் சாத்திர சங்கோச்ச பலிவர்த பத சன்னிதானாத் கோபத இவ சஜாதீய ஸ்வகத பேத நிஷேதக ஏக அவதாரண பத சந்நிதி பிரயுக்த ஏவா. ஆக்சுவலா ஒவ்வொரு பதத்துக்கும் அங்க என்னென்ன தனித்தனி ஒரு கிரியை என்ன இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்ற. ததுக்தம் விருட்சஸ்ய ஸ்வகதோ பேதः பத்ர புஷ்ப ஃபலாதிபிः விருட்சாந்தராத் சஜாதீயः விஜாதீயः சிலாதிதः. பஞ்சதிசியில இருக்கு இந்த ஸ்லோகம். அதை இவர் எடுத்துட்டு இருக்கார். அப்படி ததா சத்வஸ்துனா, அதே போல ததா சத்வஸ்துனோ பேதத்ரயம் பிராப்தம் நிவாரியதே. எப்படி மரத்துக்கு மரத்தில் 3 விதமான பேதங்கள் எப்படி பிராப்தமாச்சோ அதே போல சத்வஸ்துவான பிரம்மத்திலையும் 3 விதமான பேதங்கள் பிராப்தமாச்சு. ஏகாவதாரண துவைத பிரதிஷேதை ஸ்திரிபிக்ரமாத் ஏக
அவதாரண துவைத பிரதிஷேதை ஏக சப்தத்தினாலையும் ஏவ சப்தத்தினாலையும் துவைத பிரதிஷேதம் அத்வைதம்ங்கிற சப்தத்தினாலையும் இந்த கீழே சொல்லப்பட்டதான ஸ்வகத பேதமும் சஜாத்திய பேதமும் விஜாத்திய பேதமும் இப்படி ஆகையால் அத்விதீயங்கிற வருதுனால கிஞ்சிதபேட்சிய திதீயத்வாவச்சின்ன நிஷேதஸ்ய அத்வைத சப்தார்த்தத்வான்னு சொன்னாரே அது சரியா போயிடுது. அது இங்க ஸ்வகத பேதம் என்ன விருட்சத்துல இது பிரம்மத்துல நானாத்வரூப ஜீவேஸ்வர பேதா. இந்த ஜீவன் வேறு, அந்த ஜீவன் வேறு, ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு அப்படிங்கிறதெல்லாம் ஸ்வகத பேதம். எல்லாம் பிரம்மந்தான். ஈஸ்வர சரீரத்துல இருக்கிறதும் பிரம்மந்தான். ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்குன்னு ஒருத்தண்டா, நம்மதான் எல்லா சரீரமும் இருக்க ஒண்ணும் சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீரு வெட்டணம் அப்படின்னு பகவானுக்கும் சரீரம் ஒத்துண்டு இருக்கோம். வியாபாரிகமான சரீரம் வஜ்ராஸ்திர பிறந்தா ஒத்துன்றதுனால தப்பு ஒண்ணும் இல்லைன்னு ஈஸ்வரனுக்கும் ஒரு சரீரம் இருக்கு, ஜீவாளுக்கு இது சரீரம் இது இருக்க. இதுபோல இந்த ஜீவேஸ்வர சரீர பேதங்கள் இது பேதங்கள்லாம் இருக்கு. அது என்ன ஸ்வகத எல்லாம் பிரம்மமா இருந்த போதிலும் பிரம்மத்துக்குள்ள இன்டர்னல் டிஃபரன்சஸ். சஜாதீய பேதா அத்த திரவியத்வாதினா சஜாதீய பிருத்திவியாதி பேதா, சஜாதீய பேதம். அதுக்கப்புறம் விஜாதீய பேதா குணாதி பேதா, அவர் நிர்குணர், இவருக்கு சகுணங்கள் குணங்கள்லாம் இருக்கு அப்படி. அதுவா ஜடபேதா விஜாதீய பேதா, பிரம்மம் வேறு, இந்த ஜடமான பதார்த்தங்கள் கல்லு மண்ணு இதெல்லாம் வேறு. சைத்தன்ய பேதா சஜாதீய பேதா, இந்த ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் அந்த பேதங்கள். ஞானானந்தாதி தர்ம பேதா ஸ்வகத பேதா, பிரம்மத்தினிடத்திலேயே ஆனந்தோ விஷயானுபவோ நித்தியத்வஞ்சேதி சந்தி தர்மா அபிருதத்வேபி சைதன்யே பிருதகிவ அவபாசந்தே அப்படின்னு பஞ்சபாதிகாரர் சொல்லியிருக்கார். ஆனந்தோ விஷயானுபவ ஞானம் சைதன்யம் சத்து இதெல்லாம் எல்லாம் பிரம்மன் தான் சார். இருந்தாலும் நமக்கு வேண்டிய சமயத்துல ஒவ்வொன்னா எடுத்து பேசுவோம் சார். அதை பேசுறீங்களா? இதுல என்ன சத்தியமும் ஒண்ணுதான், ஞானமும் ஒண்ணுதான், ஒரே பொருள் தான். அப்பப்ப அந்தந்த ஆஸ்பெக்ட வச்சுட்டு அந்தந்த ரூபமா பேசிட்டு இருக்கோம். அதனால விவகாரம் என்னன்னா, அது என்ன பேரு? விஜாதய பேதம். அப்படி இது ஸ்வகத பேதம். ஞான அனந்தாதி தர்ம பேதா ஸ்வகத பேதா. அதனால கேட்ட கேள்விக்கு சமாதானம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் எதிச்ச அஸ்யபோர்தியோ அன்வேஷ்டவியா இத்யுக்தே கௌரேவ திதீய அன்விஷ்யதே நாஸ்வஹ நகர்தபஹ இது மகாபாஷ்யானுசாரா. மகாபாஷ்யத்துல இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. அஸ்யபோஹோ திதீயோ அன்வேஷ்டவியா. வண்டியில கட்டிட்டு 2 காளை கட்டிட்டு போனா சார். ஒரு இடத்துல போய் என்ன பண்ணா, இவனுக்கு சரி சிரமமா இருந்தது, களைப்பா இருந்தது. அந்த 2 காளையும் அவுத்து விட்டு வண்டியில இருந்து இவன் போய் படுத்துட்டு தூங்கினான். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அந்த காளை அப்படியே மெஞ்சுட்டே இருந்து ஒரு காளை காணும். எழுந்து பார்த்தா என்னடா பண்றதுன்னு தேடிட்டே இருக்கான். யாராவது என்ன தேடுறேன் அப்படின்னு கேட்டார். அஸ்யகோஹோ, இந்த இதுக்கு இந்த காளைக்கு இன்னொன்னு தேடுறேன்னு. இன்னொன்னு தேடுறேன்னு என்ன, குதிரையை தேடுறா இல்ல ஒட்டகத்தை தேடுறா, மனுஷனை தேடுறா, கழுதையை தேடுறா? பாஷ்யக்காரர் மனுஷியான்னு சொன்னார். இவர் கர்தபான்னார். இந்த கர்தபம்ங்கிற பதமானது மகாபாஷ்யத்துல பரம மங்களமான ஒரு ஸ்வரூபத்துல அந்த பாஷ்யத்திலேயே கர்தபத்தை கொண்டு வருது. பாஷ்யக்காரர் மனுஷியான்னு எழுதினாரோ என்னமோ இருக்கட்டும். விவகாரம் என்னடா, இந்த இடத்துல மகாபாஷ்யானுசாராது சமான ஜாதீய த்விதீய பரத்வம் த்விதீய சப்தஸ்ய. ஆகையால் இங்க என்னாச்சு, அஸ்யகோஹோ த்விதீயான்னு எப்ப சொன்னேளோ, த்விதீயமானது கோக்கு த்விதீயமா இருக்கிறது இன்னொரு காலை தானே தேடுறேன். அப்ப சஜாத்தீயமான பதார்த்தத்தை தானே த்விதீயத்துக்கு அர்த்தம் வருது. அதனால அத்விதீயம்னு சொன்னா சஜாத்திய பேத விரோதம் தானே சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. அஸ்யகோ த்விதீயோ அன்வேஷ்டவ்யா நாஸ்வஹ நகர்தபஹ இது மகாபாஷ்யானுசாராத் சமான ஜாதீய த்விதீய பரத்வம் த்விதீய சப்தஸ்ய. அப்படித்தான் நீங்க எடுத்துக்கிறதுன்னு சொன்னேன்னா ததா அத்விதீய சப்தஸ்ய. அப்பொழுது அத்விதீய சப்தத்துக்கு என்ன, சஜாதீய பேத நிஷேத பரத்வம். முதல் பட்சத்துல என்ன சொன்னா, த்விதீயத்வாவச்சின்ன நிஷேத பரத்வம் விஜாதீயான்னு சொன்னோம். இங்க என்ன சொன்னா சஜாதீய. எல்லாம் எடுத்துக்கலாம். சஜாதீய பேத த்விதீய பரத்வம் த்விதீய சப்தஸ்ய ததா அத்விதீய சப்தஸ்ய சஜாதீய பேத நிஷேத பரத்வம். அப்ப த்விஜாதீயாக்கு என்ன சார் சொல்ல போறேள்? விஜாதீய ஸ்வகத பேத நிஷேத பரத்வம் தூ ஏகாவதாரண பதையோ யதேஷ்டம் வியாக்கியை. உங்க இஷ்டமா எனக்கு வேண்டியது 3 பேதமும் இல்லை, அவ்வளவுதான். அதுவா
அத்விதீய பதேனையோ பேதத்தை இவ்வளவு தூரம் பேசிவிட்டு இப்ப என்ன சொல்றாரு, எடுத்துங்க சார் நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். இப்ப என்ன பச்சு ஒத்துன்றதுனால எனக்கு ஒரு தோஷமும் இல்லைன்னு. அத்விதீயத்துக்கு பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் ந விருத்தியதே. இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற அளவு இவன் என்னென்ன ஆனந்தமா வேடிக்கை பார்க்கிறான். சுகம் நிர்வாதி வேதவித்து. இவன் வேதவித்துன்னா அத்வைத்தின்னு அர்த்தம். இவன் தான் நிஜமான வேதத்தை வச்சுட்டோம், வேத தாற்பயத்தை கிரகிச்சிடும். இவன் தான் நல்ல சுகம் நிர்வாதி ஆனந்தமா இருக்கான். சண்டை போட்டுக்கிறார் சார். அஜ்ஞானிகள் பாவம் ஒருத்தர் ஒருத்தர் இந்த பார்த்து ஜெயிச்சா என்ன அந்த பார்த்து ஜெயிச்சா என்ன, நமக்கு கிடைக்கிறது அவன் மட்டும்தான். ஒன்னு மிருத்துக்கேற்றே இல்ல அவன் சாப்பிட்டு வரான். இருந்த போதிலும் ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கான் சார். ஆகையால் இவன் என்ன பண்றாரு, அதுவா அத்விதீய பதேனைவ பேதத்ரய நிஷேதா ஏகாவதாரண பதேது சங்கோச்ச சங்கா பரிகாராய். சங்கோச்சம் வந்துருமோ, விஜாத்திய வேதம் மட்டும் போச்சோ இல்ல சஜாத்திய வேதம் மட்டும் போச்சு மத்த ரெண்டு இருக்கோ அப்படின்னு ஒரு டவுட்டே உங்களுக்கு வரப்படாது சார். உங்க மனசுல ஒரு அயோட்டா டவுட் இருக்கக்கூடாது. அவ்வளவு கிளியரா பேசணும். ஒரு மனுஷன் பேசுறதுனா எப்படி சொல்லணும், ஒரு விதமான சந்தேகம் எந்த காலத்திலையும் உங்களுக்கு வரப்படாதுங்கிறது சுஹ்ருத்பூத்வா சொல்றதுன்னு ஸ்ருதி. அதனால எத்து கேனசித் பிரலபீதம். இது ஒரு சில பேர் இப்படி பேசிட்டு இருக்காங்க சார். இந்த சம்ஸ்கிருதத்துல பேசுறதுங்கிறதுக்கு எப்படி, அதுக்கு இந்த புத்தகம் வச்சது பிரலபீதம். என்ன பேசிட்டு இருக்கான், த்விதீய சப்தா சகாயவாசி அப்படின்ட்ட. த்விதீயங்கிற சப்தத்துக்கு ஹெல்ப்புங்கிற அர்த்தத்துல அர்த்தம் சொல்லணும். சகாயவாசி எப்படின்னு அசித்விதீயோ அனுசசார பாண்டவம் இது பிரயோகா. மகாபாரதத்துல இப்படி பிரயோகம் இருக்கு. அசித்விதீய அனுசசார பாண்டவம். அசித்விதீய கத்தி மட்டும் சகாயமாக எடுத்துக்கொண்டு கிளம்பினா. கத்தியை மட்டும் சகாயமா வேற ஒண்ணும் கிடையாது. இவர் எப்படின்னா கத்தியை மட்டும் கையில எடுத்துட்டா வேணும், அம்பு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனுஷன் பின்னால ஒண்ணும் இல்ல, யுத்தத்துக்கு போறான் சார், வெறும்தான் போறார், கையில கத்தி மட்டும் எடுத்துட்டு இருக்காரு. அசித் இவருடன் ரெண்டாவதாக கத்தியுடன் போறதுன்னு. ரெண்டாவதாக கத்தியுடன் போனார், கத்தியோட போனார்னா என்ன அர்த்தம், கத்தியை தவிர வேற மனுஷர் சகாயத்துக்கு இல்லையேன்னு அர்த்தம். இங்க என்ன அர்த்தம், அசித்விதீயங்கிற த்விதீய பதத்துக்கு என்ன அர்த்தம், அசி சகாயான்னு அர்த்தம். அதே போல த்விதீயத்துக்கு சகாயம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாமே. முன்னாலேயே நான் சொன்னேன், த்விதீயம் எந்த பதம் வாக்கியத்துல இருந்தாலோ அந்த பதத்துக்கு அநேக அர்த்தங்கள் காணப்பட்டால் எந்த அர்த்தமானது அத்வைத்தத்துக்கு அனுகூலமோ அந்த அர்த்தம் தான் நீங்க எடுத்துக்கணும், மற்ற அர்த்தங்கள் எடுத்துக்கப்படாது. ஏன் எடுத்துக்கப்படாது, அத்வைத்தம் சொல்லத்தான் இந்த ஸ்ருதி வந்திருக்கு. அது ஏன், அதான் மகாபிரகரணம். மகாபிரகரணம்ங்கிறது எப்படி தெரிஞ்சது, ஷட்வித தாற்பரிய லிங்கங்களோட தெரிஞ்சது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இங்க ரெண்டு அர்த்தம் வந்ததே, எந்த அர்த்தம் எடுத்துக்கணுமோ அது சொல்லியாச்சு. இருந்தாலும் இப்ப இப்படி அர்த்தம் இருக்கேன்னு கேட்கிறான். அசித்விதீயோ அனுசசார பாண்டவம் இது த்விதீய அப்ரயோகாத் அசித்விதீய அசிசகாய இது மகாபாஷ்யோக்தேஷ்ட. இந்த இடத்துல மகாபாஷ்யத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லல அவர். அதான் சொல்லாதனால என்னது, அவர் ஏதோ அசித்விதீயங்கிறது அசகாயான அர்த்தம் பண்ணினார், அப்படியே அவரும் பண்ணியிருக்கார். ததாச்ச அத்விதீயம் அசகாயம் இத்தியர்த்தா அஸ்து இப்படின்னு ஒருத்தன் சொன்னான். என்ன சார் பண்றது, பிரம்மமானது அசகாயம் சொன்னாலும் நமக்கு இஷ்டம்தான். ஏன்னா அவர் வேற ஒன்னும் சூத்திரக்காரரே சொல்லியிருக்கார். அவருக்கு லோகத்துல இந்த குலாலனானவர் ஒரு குடத்தை பண்ணணுமே, ஏன்னா தண்டம் சக்கரம் இவைகள்லாம் சகாயம் எடுத்துக்கிறானே, அதே போல அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கார். அதுவும் இஷ்டம் தான் நமக்கு. இந்த பிரகரணத்துல அது அர்த்தம் இல்லை. அதனால அசித்விதி ததாச்ச அத்விதீயம் அசகாயம் இத்தியர்த்தா அஸ்து. ஏகம் ஏவம் ஏக சப்தாஸ்யாபி நானார்த்தத்வேன அவிரதார்த்தமாதாய உபபத்தௌ. அதனால ஏவ சப்தத்துக்கு கூட ஏவம் ஏக சப்தத்துக்கு கூட அநேக அர்த்தங்கள் உண்டு. எந்த அர்த்தம் பொருந்துமோ அதை எடுத்துன்னு போயிட்டே இருக்கிறது விட்டு மித்யாத்வங்கிற அர்த்தம் தான் எடுத்துக்கணும்னு என்ன சார் நிர்பந்தம் அப்படிங்கிற. ஏவம் ஏக சப்தஸ்யாபி நானார்த்தத்வேன அவிருத்தார்த்தமாதாய உபபத்தௌ ந மித்யாத்வபர்யவசாயிதா ஆஸ்தேயா ததாச்ச ஏகே முக்கியான்ய கேவலா இத்யமரஹ. அமரகோஷத்துல ஏக சப்தத்துக்கு முக்கியம்னு அர்த்தம், வேறு அயமேகா அப்படிங்கிறோட இல்லையோ, ஏகன்னு இது ஒண்ணு அது ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். கேவலம் அதுதான் இருக்கு அப்படின்னு அர்த்தங்கள் இருக்கு. ஏக சப்தாயம் அந்ய பிரதான அசகாய சங்கியா பிரதான சமானவாசி இது ஏகோ கோத்ரே இது கையட்டா, இது சூத்திரே கையட்டா. ஏகோ கோத்ரே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, வியாக்கரண சூத்திரம்.
அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ற காலத்துல மகாபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருந்தான கையேட்டார் இப்படி அர்த்தம் எழுதியிருக்கார். ஏகசப்தத்துக்கு இத்தனை அர்த்தம் உண்டு. அதே போலயே ஸ்நாந்தா ஷட்டு, ஷகார நகாராந்தமான பதங்களுக்கு ஷட்டுன்னு பேர். ஷட்டுன்னு ஒரு பேர் வச்சிருக்காரு சம்யா. ஏன்டா ஷட்டுன்னா என்னது? ஷட்டுன்னா ஆறுன்னு அர்த்தம் இல்ல, நம்ம ஷட்டு லுக்குன்னு வரணும். அதுக்கா ஷட்டு கணக்கெல்லாம் லுக்குன்ட்டு அது ஷட்டுன்னா என்ன? ஷட்டுன்னா என்ன? சாந்தமான சப்தங்கள், நாந்தமான சப்தங்கள், அப்படி சங்கியாவாச்சங்கள். சாந்த நாந்த சங்கியாவாச்சக சப்தங்களுக்கு ஷட்டுன்னு பேர் இருக்கிறது. இது சூத்திரே மகாபாஷ்யக்காரோபி ஏகசப்தோயம் பஹ்வர்த்தா. இங்க ஏகசப்தத்துக்கு அநேக அர்த்தம். என்ன அநேக அர்த்தங்கள் உண்டு? அஸ்தி சங்கியார்த்தா, ஏகன்னா ஒண்ணுன்னு அர்த்தம். அஸ்தி அசகாயவாச்சி, சகாயம் இல்லைன்னு அர்த்தம். அஸ்தி அந்யார்த்தா, இது வேறு, அது அயமேகா அயமேகா இது இத்தியாதி வியாக்கியாதவா, வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ததாச்ச ஜீவாதிபியா அந்யத்வம், ஜீவனை விட வேறு பிரம்மம் இல்ல பிராதானியம். இவாள்லாம் புருஷாள், அவ புருஷோத்தமன் அப்படின்னு வச்சுக்கோ. வா ஏவ சப்தார்த்தா அஸ்து ஏவம் அந்யான்யபி ஸ்ருதி பதானி, இங்க இருக்கிற ஸ்ருதி பதங்களை விட்டுங்கோ, மற்ற பதங்கள் எல்லாவற்றையும் வியாக்கியானி அப்படின்னு பூர்வப்பட்டு சொன்னான் சார். என்ன பதில் சொல்றாள்? தத் பூர்வோக்த யுக்திபிரபாஸ்தம், தத் அது பூர்வோக்த யுக்திபிகி முன்னால சொன்னதான யுக்திகள்லாம் மகாபிரகரணம் அத்வைதம். அதனால ஸ்ருதியினுடைய தாத்பரியம் அத்வைதத்துல இருக்கு. அதுக்கு எது சகாயப்படுமோ, எந்த அர்த்தம் எடுத்துக்கொண்டா அது வருமோ அதைத்தான் எடுத்துக்கணும், மற்ற பதார்த்தங்களை எடுத்துக்கப்படாது அப்படிங்கிற யுக்திகள்னால முடிச்சாச்சு. இந்த யுக்தி பிகின்னு பகுதன் சொல்லியிருக்கார். ஒரு யுக்தி தான் சொன்னா போல காணப்படுகிறது. மற்ற இன்னொரு யுக்தி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, விருட்சத்திய ஸ்வகதோ பேதகாங்கிற சொல்ற இடத்துல தனித்தனியாக 3 பேதங்கள் சொன்னாலும் ஒரு பேதம் சொல்றதுக்காக கோபலீவர்த நியாயேனான்னு இன்னொரு யுக்தி சொல்லியிருக்க. 3வது யுக்தி மேல போய் சொல்ல போற. விஸ்தரேணச்ச வக்ஷதே தாத்பரிய நிரூபணே. என்னது? ததேவம் சத்ரூபே பிரம்மணி பதத்ரயேண பேதத்ரய நிஷேதாது. சத்ரூப பிரம்மத்துல 3 பதத்தினால ஏகம் ஏவ அத்விதீயம் என கூடியதான 3 பேதங்கள்னாலையும் 3 பதங்கள்னால 3 பேதங்களை கொஞ்சம் போக்கினார். தத்பின்னமித்யாத்வே பரியவசிதம், கடைசியில் என்னாச்சு? பரியவசானமாக தத்பின்னமான பதார்த்தங்கள் பிரம்மத்துல 3 வித பேதம் இல்லை. அப்ப பிரம்ம பின்னமான பதார்த்தங்கள்ல என்னாச்சு? 3 விதமான பேதங்கள் இருக்கு. அது ஏதோ ஒரு பேதம் இருக்கு. ஆகிய விகாரம் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் மித்யாபூதம் அப்படிங்கிறதுனால பரியவசிதம் ஏகமேவ அத்விதீயம் இது வாக்கியம். ஆயால் ஏகமேவ அத்விதீயம்ங்கிற வாக்கியமானது பிரம்ம பின்ன நிகில பதார்த்த மித்யாத்வத்துல பரியவசானத்தை அடைஞ்சிருக்கு. ஏவம் இப்படி ஏதோ ஏகமேவ அத்விதீயம் ஒரு ஸ்ருதி இருக்கு. அந்யாபி ஸ்ருதய, மற்ற ஸ்ருதிகளும் ஸ்மிருதயச்ச, அதோட விடல, ஸ்ருதி ஸ்மிருதி இதிஹாச புராணம் எல்லா வாக்கியங்களும் இப்படிதான் அர்த்தம் பண்ணணும். ஸ்மிருதயச்ச வியாக்கியானம் பண்ணணும். நீங்க பண்ணப்படாது. கிரந்த விஸ்தர நோதாகிறதா? இப்பவே 1000 பக்கம் ஆயிடுது. யாரு படிக்க போறேன்? கிரந்தம் ரொம்ப பெரிதா போயிட போறதுங்கிற வியாக்கியானம் பண்ணாதையே தவிர கோடி காட்டியிருக்கேன் எந்த வழியில நீங்க போகணும்ட்டு. அவன் ஸ்வயமேவ சூதிபிகி ஆகரே திரஷ்டவ்யா. புத்திசாலிகளா இருக்கிறவா ஆகரத்துல சூத்திர பாஷ்யத்துக்கு தான் ஆகாரம்னு பேரு ஜெனரலா. ஆனா பிரம்மானந்தர் ஒரு இடத்துல ஆகாரம்னா பிரகதாரணிக பாஷ்யத்தையும் சொல்லியிருக்காரு. அதனால ஆகரே திரஷ்டவ்யா அப்படின்னு அத்வைத சித்தவ் சர்வாத்வைத ஸ்ருதே அத்வைத தாத்பரிய தத்துவ நிர்ணய அப்படின்னு இந்த பிரகரணம் பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் நான் எடுத்துட்டேன். மேல சாஸ்திரம் சொல்லணும். ஒரே நாள்லயே ஒரு பிரகரணம் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்.